ஆஃப்டர் லாங் டைம் ப்ரோ சீசன் 2ல் நம்மக்கிட்ட க்ளோஸாக ப்ளே பண்ணியிருந்த பசங்க இத்தனை வருஷம் கழித்து இப்போ வந்திருக்கிறானுங்க ப்ரோ. என்ன தான் இத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அந்த ஒரு சில விஷயம்லாம் மாறவே இல்லை ப்ரோ. எவனா ஒரு எனிமி மட்டும் தனியாக மாட்டான்னு வச்சுக்க ப்ரோ, நம்ம பசங்க அப்படியே தீயாக வேலை செய்வானுங்க, அப்படியே ஏறி ஏறி ஆடுவானுங்க. ஆனால் ஒரு ஸ்குவாடு கண்டி சுற்று போட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். பாரு நீங்களே. போட் மண்டையில போடு, மனிஷ்ல போடு முச்சிடு. இங்க ஒருத்தர் இருக்கா, வரான் பாரு. பேக்கப் இருக்கணும். 2 பேரும் இங்க வாங்க. 2 பேரும் ஏறானுங்க பாரு. சும்மா ஃபயர் மட்டும் பண்ணுங்க. பின்னாடி அவ்வளோதான் ப்ரோ, மூளையே வேலை செய்யாது. இப்போனா நான் சுற்று போட்டானுங்க, எந்த சைடு ஓடுறது, எவனை சுடுறது எதுவுமே தெரியாது. இஷ்டத்துக்கு ஏறுவானுங்க, ரீகால் பண்ணுறானா அதை காதிலேயே வாங்க மாட்டானுங்க, செத்துருவானுங்க, சாவடிக்கிறாங்களே. இந்த மாதிரி கேஸ் எப்படின்னா, நீ மாலியானா போடு இல்லை நேடனா போடு, நீ மாலி போட்டாலும் நான் மாலியிலே உட்காந்து தூக்குவோண்டான்னு சொல்லிட்டு நம்மளும் செத்துதான் இல்லாமல் அவனும் கூட சேர்ந்து சாவான் ப்ரோ. இன்னொரு மாலி அடிக்கிறான் ப்ரோ. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் இவன். இப்போன்னு இல்லை ப்ரோ, 2018 டீமே செத்தாலும் இவன் ஒரு ஆள் மட்டும்தான் ப்ரோ ரீகாலே பண்ணுவான். ஆனால் ஒரு சில நேரத்தில் இவன் பண்ணுறதெல்லாம் இருக்குது. எந்த சைடு போனாலும் எனிமி இருப்பானுங்க, எந்த ரீகால் போனாலும் எனிமி இருப்பானுங்க. ஆனால் ஒருத்தர் எனிமி கண்டு ஏற்றான்னு வச்சிங்க, அவனை சுட முடியாமல் சுட்டு கை ஒத்துட்டுறா, டே பயமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பான். அவனை விட்டு அவனை. ஓகே, இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பயத்துல ஒதுக்குற கை சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம்.